ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தி சகா ஆஃப் டானியா தி வில் அனிமே எபிசோட் 2 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம உலகத்தை காட்டுறாங்க 2013 டோக்கியோ. எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு பெர்ஃபெக்டான ஹியூமன் கிடையாது. எனக்கு ஒரு ட்விஸ்டட் பர்சனாலிட்டி இருக்கு. எனக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நான் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு என்னையே தாழ்த்திப்பேன். ஆனா இங்க காணே, இவனோட நான் எவ்வளவோ பெட்டர். அங்க உட்காந்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்றான். என்னோட முழு வாழ்க்கையிலையும் இந்த கம்பெனிக்கு நான் ஒரு வேல்யூபிளான பர்சனாகிறத தெரிவிச்சுட்டே இருப்பேன். ஆனா ஏன் முன்னாடி இருக்கானே இவன். அங்க இருக்காரும். ப்ளீஸ், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, எங்க வீடு லோன்ல இருக்கு, அதுவும் இல்லாம என் பொண்ணுக்கு நான் காலேஜ் ஃபீஸ் கட்டி ஆகணும். நம்ம கம்பெனி கிட்ட பர்மிஷன் வாங்காம நீ நிறைய நாள் லீவ் போட்டிருக்க. அதுவும் இல்லாம உன் வேலையில இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல. சொல்லு, எதுக்காக இந்த கம்பெனி உன்னை வேலைக்கு வச்சுக்கணும்? நீ இருக்கிறதே இந்த கம்பெனிக்கு ஒரு லாஸ் தான். அங்க இருக்க வரும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன வேலையை விட்டு தூக்க போறீங்களா? ப்ளீஸ் சொல்றது கேளுங்க அப்படின்றான். அங்க இருக்க வரும். ஒழுங்கா இங்க போயிடு, அதுக்கப்புறம் உன் மரியாதை கிடையாது. அங்க இருக்க வரும். அவரோட வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும், என்னோட வேலை ரொம்பவே மோசமான வேலை தான். ஆனா நான் செய்யற வேலைக்கு எனக்கு காசு தராங்க. எனக்கு காசு தர வரைக்கும் யாரை வேணா நான் வேலையை விட்டு தூக்குவேன். என்னோட ஹையர் சொல்ற ஆர்டர்ஸை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். இந்த சிஸ்டம்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணனா என்னோட சீஃப் பொசிஷனுக்கு நான் போயிடுவேன். இப்போ அந்த ஆபீசரும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காரு. அவர் புக் வச்சுட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா அவர் வேலையை விட்டு தூக்குனவன் அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த ஆபீசரும் இப்படியே போயிட்டுச்சுன்னா என்னோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கும். இப்போ அந்த ஆபீசர் யாரோ ட்ராக்ல தள்ளி விடுறாங்க. ஆனா நாம பிளான் பண்ண மாதிரியே இந்த வாழ்க்கை போகாது. அவர் தள்ளி விட்டது யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் வேலையை விட்டு ஒருத்தர் தூக்குனாரே அவர் தான். அந்த ஆபீசரும். நான் அப்பயே நினைச்சேன், இந்த மாதிரி ஆளுங்களாம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி விட்டுருவானுங்க. இது இன்னொருத்தனா இருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். இப்போ அந்த இடத்துல டைம் ஸ்டாப் ஆகுது. எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த உலகம் ஃபுல்லாவே டைம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இவன் மட்டும் கான்சியஸா இருக்கான். அவன் சுத்தி முத்தி பாக்குறான். என்னது, என்ன நடக்குதுங்க? ஒருவேளை நான் இறந்து போயிட்டேனா? இப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவரை ஒருத்தர் பேசுறாரு. அவங்க பேசுறது மாத்தி மாத்தி வேறு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க மாத்தி மாத்தி பேசுற வாய்ஸும் சொல்லுது, இந்த காலத்துல மனுஷங்களுக்கு இது சரி இது தப்புன்னே தெரிய மாட்டேங்குது. கீழே விழுறவனுக்கு ஷாக்கா இருக்கு. அவங்களா என்ன பேசிட்டு இருக்காங்க? மனுஷங்களுக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கையும் இல்ல. அதுவும் இல்லாம அவங்களோட கிரியேட்டர் கடவுள் மேல சுத்தமான நம்பிக்கை கிடையாது. இவனை யோசிக்கிறான். என்னது, எங்களோட கிரியேட்டரா? அந்த வயசும் நீ கேட்டது கரெக்ட் தான். நாங்க தான் அந்த கிரியேட்டர். கீழே விழுறவனும் அப்போ உங்களை நீங்க கடவுள்னு சொல்லிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த கடவுள்ன்றவரு நான் சாகர நிலைமையில டைம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. அங்க இருக்க வயசும் கரெக்ட் அப்படின்னு அவனும் இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் சாகிறதுனால என் மைண்ட் இப்படி ஆயிடுச்சு போல. இது கண்டிப்பா ஒரு மாயையா இருக்கும் அப்படின்றான். நான் ஒரு லாஜிக்கான பர்சன். இந்த உலகத்துல கடவுள் கிடையாது, நான் நம்ப மாட்டேன். இதை கேட்டவனே அந்த வாய்ஸுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது, கீழே விழுறவனோ நான் ஏன் உன்ன நம்பணும்? இந்த உலகத்துல கடவுளும் கிடையாது, டெவலும் கிடையாது. அது எல்லாமே எங்களோட அறிவுக்கு அப்பாற்பட்டது. சரி, நீ சொல்ற மாதிரி வச்சுப்போம். கடவுள் இந்த உலகத்துல இருக்காரு. அவரே இந்த மாதிரி விஷயத்த வந்து தடுக்க போறாரு ஏன்னு சொல்லி என்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு நீ வேற ஒருத்தனா இருக்கணும். நீ அந்த வயசும் என்ன டெவல்ன்றி அப்படி கேக்குது. அவனும் இல்ல, அந்த லெவலுக்குலாம் நீ கிடையாது. உன்னை பீயிங் எக்ஸ்ன்னு கூப்பிடலாம். இதை கேட்டவொடனே அங்க இருக்க கடவுள் எல்லாம் கோவம் வருது. அப்படின்னா உனக்கு கடவுள் மேல சுத்தமான நம்பிக்கை கிடையாதுல? கீழே விழுறணும். நான் அப்ப சாக போறேன். நான் சாகிற நிலைமையில இந்த மாதிரி நம்பிக்கை பத்தி லெக்சர் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நடக்கும்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்ப நம்பிப்பேன். ஆனா இதை நான் நம்ப மாட்டேன். அந்த கடவுளும் நாங்க இந்த கிரியேட்டர், நாங்க எல்லாருக்குமே மறுபிறப்பு கொடுக்குறவங்க. என்கிட்ட ரீஎன்கார்னேஷன் சக்தி இருக்கு. எங்களால உன்னை ரீஎன்கார்னேஷன் பண்ண முடியும். ஆனா உன்னை அந்த மாதிரி செய்ய போறது இல்ல. அவனுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது, ரீஎன்கார்னேஷனா? ஒருத்தர் இறந்த பிறகு அவங்களோட ஆத்மா மறுபிறப்பு பிறக்கிறது தானே சொல்றீங்க? நீ சொல்ற மாதிரி நீ ஒரு கடவுளா இருந்தா இந்த மாதிரி விஷயம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? அந்த கடவுளோ இந்த உலகத்துல இருக்க 7 பில்லியன் பீப்பிளையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாத ஆளுங்களை ரீஎன்கார்னேஷன் பண்றது என்னோட வேஸ்ட் ஆஃப் டைம். அங்க கீழே விழுறணும். உனக்கு அப்ப வேலை செய்யவே தெரியல. உன்னால கண்டிப்பா இந்த உலகத்தை சமாளிக்க முடியாது. எங்களை என்ன பண்ண சொல்ற? இந்த உலகத்துல சயின்ஸ் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஒருத்தருக்கான ஆசையும் தேவையோ ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிடுது. அப்போ கடவுள் ஏன் இந்த உலகத்துல இருக்க போறாரு? யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நீ தேவை. என்ன மாதிரி ஒரு பிசினஸ் மேனுக்கு நீ தேவையே கிடையாது. அங்க இருக்க கடவுளும் அப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்துல இருக்கிறதுனால எங்களை நம்ப மாட்டேங்கிற அதான சொல்ல வர? இந்த உலகத்துல சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கு, அதனால உங்களோட தேவை ஈஸியா கிடைச்சிருக்கு. அந்த உலகத்துல வாழ்றதுனால தானே இப்படி பேசிட்டு இருக்க. பிறந்தப்பே நல்லா வந்திருக்க. உனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியல. அங்க கேள்வி வரணும். ஒரு நிமிஷம், நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. நான் சொல்றத நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அங்க இருக்க கடவுளும் சரி, உனக்கு கஷ்டமான சிச்சுவேஷன் கொடுத்தா என்ன செய்வ? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை வருமா? சரி, இதையே செய்யற சொல்லிட்டு உன்னால முடிஞ்சா அந்த உலகத்துல வாழ்ந்து காட்டு. இன்னொரு வாட்டி நீ அந்த உலகத்துல இருந்தனா உனக்கு ரீஎன்கார்னேஷனே கிடையாது. உனக்கு செகண்ட் சான்ஸ் கிடையாது. அவனும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அவன் ட்ரெயின் மோதி இறந்தும் போறான். ரீஎன்கார்னேஷன் ஆகுறான். இப்போ அவனுக்கு கடந்து வந்து பாக்குறான். பார்த்தா ஒரு நன் அவனுக்கு சாப்பாடு விட்டுட்டு இருக்காங்க. அந்த நன்னும் இந்த மாதிரி அழாது டானியா, சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூடி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவன் மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறான். அட, என்ன நடக்குதுங்க? நான் எங்க இருக்க? என் பேரு டானியாவா? இப்போ அந்த உலகத்துல வருஷம் 1913.
இப்போ டானியா சொல்றா அவ்வளவு விஷயம் நடந்துச்சு, அதனாலதான் பீயிங் எக்ஸால இந்த மோசமான உலகத்துல நான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல அனாதையா ஒரு 7 ஆசிரமத்துல வளர்ந்த அந்த உலகத்துல அங்க இருக்க குழந்தைகளுக்கு சாப்பாடுக்கு பஞ்சம். அவளும் இந்த உலகத்தை பார்த்தா என்னோட உலகத்துல இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப பழங்காலத்து கண்ட்ரி மாதிரி இருக்கு. இந்த உலகத்துல பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஏழைங்களுக்கு எப்பவுமே மோசமான வாழ்க்கை தான். அது மட்டும் இல்ல, இந்த நாட்டுல ஒரு பெரிய போர் போயிட்டு இருக்கு. எனக்கு அப்பயே தெரிஞ்சது ஒரு ஏழை பவர் இல்லாத பொண்ணால கண்டிப்பா பழைக்க முடியாதுன்னு தெரிய வந்தது. ஆனா இந்த உலகத்துல தப்பி தவறி எனக்குள்ள மேஜிக் சக்தி இருந்துச்சு. அது என்னோட ஆசிரமத்துல மெடிக்கல் செக்அப் பண்றப்ப தெரிய வந்தது. அது ரொம்பவே அதிகமா இருந்தது. அந்த விஷயத்த மிலிட்ரிக்கா சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்ன மேஜாக சொல்லுவாங்க. அதனால நானே வாலண்டியரா போக ஆரம்பிச்சேன். எனக்கு போர்னாலே பிடிக்காது, ஆனா இந்த மாதிரி ஒரு உலகத்துல இப்படி போனாதான் என்னால பிழைக்க முடியும். இந்த மிலிட்ரியில ஒரு ஹையர் ரேங்க் பொசிஷன் போனா என்னோட வாழ்க்கை செட்டில்டு. இப்ப டானியாவும் மிலிட்டரி அகாடமி போறா. அங்க இருக்க ஆபீசர்ஸும் சரி, உனக்கு மேஜிக்கான ஆப்டிடியூட் இருக்கு, ஆனா இந்த வயசுல எதுக்காக வாலண்டியர் ஆவற? டானியாவும் எனக்கு வேற வழி கிடையாது, இதுதான் எனக்கு இருக்க ஒரே காரணம். இந்த உலகம் என்னோட உலகம் மாதிரி தான், ஆனா இந்த வாட்டி எனக்கு ரீஇன்கார்னேஷன் கிடையாது. இந்த உலகத்துல நான் சாகக்கூடாது. இப்போ டானியாவும் அந்த மிலிட்டரி அகாடமில அந்த பெரியவங்க கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இந்த உலகத்துல நான் கஷ்டப்படணும் தானே அந்த பீயிங் எக்ஸ் அனுப்பிச்சு வச்சாரு. அப்போ இந்த உலகத்துல நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறேன். அதுதான் பீயிங் எக்ஸுக்கு நான் தரப்போற ரிவெஞ்சா இருக்க போகுது. இப்போ கொஞ்ச காலம் கழிச்சு அங்க வர ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ஒரு ட்ரைனிங் ஆஃபீஸரா மாறினா. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னது இந்த குட்டி சாத்தா நம்மளோட இன்ஸ்ட்ரக்டரா? டானியாவும் இப்போத்துல இருந்து நான் உங்களோட டீச்சரா இருக்க போறேன். இப்போத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் இருக்க போகுது. அந்த ட்ரைனிங் ரொம்பவே கடுமையா இருக்க போகுது. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்லாம் அட இவன் எங்களை பயமுத்த பாக்குற பாரு, இது ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது அப்படின்றாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த லிeutenant இருக்காரு. சரி ரிப்போர்ட்டா கரெக்டா குத்துருங்க அப்படின்றாரு. இப்போ ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அவரும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து டானியா வெளியே வரா. என்ன டயலாக்ல விட்டீங்க, இப்ப நான் குஞ்சு பொறிச்சு கோழி மாதிரி ஆயிட்டீங்க, நான் யாருங்கிறத உங்களுக்கு காட்டணுமா? பயமுத்துறான்னு சொன்னவ என்ன நடக்குதுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அவளும் எதுக்கா நீங்க சொன்ன டைமுக்கு ரெடி ஆகல, அதனாலதான் உங்களை மாதிரி கரெக்டான டைமுக்கு வேலை செய்யாதவங்க இந்த கண்ட்ரிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றப்ப அந்த சோல்ஜர் கோவம் வருது. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு டானியா வடிக்க வரான். ஆனா டானியா அவனை ஈஸியா அடிச்சு கொடுத்துட்டா. சரி உன்னோட பதில் தானா, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் தாக்கிறதுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு. இப்ப டானியாவும் அங்கிட்ட அவனை சுட போறா. சரி உன் மண்டையை தந்து உன் மண்டைக்குள்ள ரூல்ஸ் ஏத்துவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குத்த வரா. அந்த லிeutenant அவளை தடுத்துட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படி கேட்கறா. டானியாவும் என்னோட வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன், இது என்னோட டியூட்டி சார், இங்க இருக்க சோல்ஜர்ஸை நான் டிசிப்ளின் பண்ணியாகணும். இதை பார்த்த உடனே அந்த லிeutenantக்கு பயம் வருது. டானியாவோ இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்பப்பதான் வந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் என்னோட ட்ரைனிங்கை நான் முடிச்சேன். அன்னைக்கு தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். என்னோட பழைய உலகம் மாதிரியே இந்த உலகத்திலேயோ நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது. இப்ப டானியாக்கு ஒரு வார்னிங் வருது. எதிரி நாட்டு ஆளுங்க, அதாச்சும் ஆண்டாண்டு அலியன்ஸ்ல இருக்கிறவங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டானியாவும் இதை நான் நினைச்சு கூட பார்க்கல, எல்லாமே நீதான் காரணம் பீயிங் எக்ஸ். இப்போ கமாண்ட் சென்டர்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. வாரண்ட் ஆஃபீஸர் டு ஜாப், இப்போ நீங்க செகண்ட் லிeutenant ப்ரோமோட் ஆயிட்டீங்க, அங்க வர எதிரிங்களை கண்காணிங்க அப்படின்றாங்க. இப்ப டானியாவும் பார்த்துட்டு கமாண்ட் சென்டர் கிட்ட எதிரிங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க, கமாண்ட் சென்டரும் கேனன் தாக்கணும், அதுக்கான டீடைல் கொடுங்க அப்படின்றாங்க. அந்த இடத்துல கேனன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய சோல்ஜர்ஸ் யாருன்னு கிடக்குறாங்க, அவங்களுக்கு எங்க இருந்து ஃபயர் பண்றாங்க கூட தெரியல. இப்போ எதிர் நாட்டு மேட்ச் குரூப் அங்க பறந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸோ சார் இது வெறும் பெட்ரோல் தானே சொன்னாங்க, எதுக்காக இந்த எல்லையை தாண்டி போனாங்க? அங்க இருக்க சீஃபோ எல்லாம் அந்த பொலிட்டிஷியன் பண்ற வேலை தான், அவனுக்கு தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பானுங்க. சரி அவங்களோட மொத்த வெப்பனை நம்மளால அழிக்க முடியாது, ஆனா அவங்களோட அப்சர்வரை நம்மளால அழிக்க முடியும்ல. இப்போ டானியாவும் ஒரு இடமா பார்த்து சொல்லிட்டே இருக்கா. அவ யோசிக்கிறேன், அட என்னோட ஃபர்ஸ்ட் மிஷினே இந்த அளவுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்போ கமாண்ட் சென்டர்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஆனா இறஞ்சிக்கிட்டே இருக்கு. டானியாக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ திடீர்னு எனிமி ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டானியாவும் ஷீல்டு போட்டு எப்படி தப்பிச்சுட்டு இருக்கா. டானியாவும் கமாண்ட் சென்டர் எனிமிஸ் நிறைய பேர் தாக்குறாங்க. எதிரி சோல்ஜர்ஸும் எனது இவ ஒரு சோல்ஜரா, என் பொண்ணை விட சின்னவளா இருக்காளே. கமாண்ட் சென்டரும் அவங்க வந்து எனிமிஸை நீங்க தாக்கு பிடிச்சிட்டு இருங்க, இன்னும் 600 செகண்டுக்குள்ள ஆர்மி டேங்க் வந்துருவாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே டானியாக்கு ஷாக்கா இருக்கு. என்னது 600 செகண்டா? அந்த டைம்குள்ள ஒரு இன்ஸ்டன்ட் ராமனை சமைச்சு நான் சாப்பிட்டு கம்முன்னு இருப்பேன். அவ்வளவு நேரத்துக்கு ஒரு கம்பெனி ஏற்றி என்னால எப்படி சண்டை போட முடியும்? டானியாவும் கமாண்ட் சென்டர் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து நான் ரிட்ரீட் ஆகணும், தப்பிச்சு போட்டு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறா. ஆனா கமாண்ட் சென்டரும் முடியாது அப்படின்றாங்க. டானியாவும் ராஜர் இதான் என்னோட ஆர்டர்ஸ்னா நான் அதை செய்யறேன். அங்க இருக்க கமாண்ட் சென்டரும் குட் லக், கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு வேண்டிப்போம் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே டானியாக்கு இன்னும் வருது. என்னது கடவுளா? இந்த உலகத்திலயும் கடவுள் இருக்காருங்கிறத நான் நம்ப மாட்டேன். இப்போ டானியா வரதை பார்த்துட்டு எதிரிங்க அழிக்க போறாங்க. டானியாவை அதை பார்த்த உடனே கோபப்படுறா. இப்போ சிரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த வாட்டி இந்த பேட்டில் ஃபீல்ட்ல நான் ஹீரோவா மாற போறேன். இப்போ 2 பேருமே மாத்தி மாத்தி சுட ஆரம்பிச்சுக்கிறாங்க. டானியாவும் எதிரிங்களோட புல்லட்ல இருந்து தப்பிச்சுட்டே இருக்கா. ஆனா டானியா அவங்கள குறிப்பாத்து சுடுறா. அந்த புல்லட்டும் வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் கண்ணுல இருக்க கத்தி வச்சு சண்டை போடுறாங்க. உடனே டானியா திரும்பி சுடுறா. அதுல அந்த சோல்ஜரோட 2 கையுமே காணாம போகுது. இப்போ அந்த கம்பெனில இருந்த மிச்ச சோல்ஜர்ஸ்மே டானியா தாக்க வராங்க. டானியாவும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரதுக்கு இன்னும் 120 செகண்ட் தான் இருக்கு. இப்போ மிச்சம் இருக்க சோல்ஜர்ஸ்லாம் டானியா பின்னாடி தாக்குறாங்க. ஆனாலுமே டானியா அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கா. இப்போ டானியோட புல்லட்ல காலியா போகுது. டானியா அப்பயுமே சிரிச்சுக்கிட்டு தான் கண்ணை தூக்கி போட்டுட்டு வெறும் கையால அடிக்க ஆரம்பிக்கிறா. அவளும் அங்க இருக்க சோல்ஜரை பிடிச்சிட்டு எனக்கு புல்லட்லாம் தேவையில்ல, இப்போ
ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஸ்பெல் போடுறா. அதுல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அங்க இருக்க கமாண்டரும் எனக்கு அவங்க செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாளா? இப்போ கமாண்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, சார் enemy reinforcement வந்துட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ டானி அந்த பொக்கையில இருந்து கீழே விழுறா. அவளும் இப்போ பாக்குறவங்களுக்கு நான் ஒரு ஹீரோ மாதிரி தெரிவேன். இப்போ பாக்குறவங்க எல்லாருமே என்னோட கண்ட்ரிக்காக நான் தியாகம் பண்ண மாதிரி நினைச்சுப்பாங்க. இப்போ எல்லாம் முடிச்சு டானி அவ ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. அந்த மெடிக்கல் ரூம்ல நிறைய ஆபீசர்ஸ் வந்துட்டாங்க. செகண்ட் லெப்டினன்ட் டானியா டிகிரி ஷாப், நீங்க போட்ட பேட்டில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும் எனிமிஸ் தாக்கு பிடிச்சிங்க. உங்களுக்கு அதுல நிறைய அடிபடுச்சு. ஆனாலுமே நீங்க 6 பேர் அதுல கொண்டு இருக்கீங்க. இப்ப டானியாவும் என்ன நடக்குதுங்க, எனக்கு ரிட்டையர்மெண்ட் மாதிரி தருவாங்க பார்த்தா என்ன ஹீரோ மாதிரி பாக்குறாங்கல்ல. அங்க இருக்க மேஜரும் நீங்க பண்ண விஷயத்துக்காக எல்லாருமே பெருமைப்படுறோம், அதனால உங்களுக்கு சில்வர் விங் அசால்ட் பேட்ச் தரும். இதை கேட்ட உடனே அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. டானியாவும் நான் பண்ண வேலைக்கு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு டெஸ்க்ல உட்காருப்பாங்க பார்த்தேன். ஆனா இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு என்ன ஃப்ரண்ட் லைன்ஸ்ல அனுப்பக்கூடாது. இந்த உலகத்துல ஏதாச்சும் சைல்டு ப்ரொடெக்ஷன்ல இருந்தா நல்லா இருக்கும். அவங்க கிட்ட நான் பேசி எப்படியாச்சும் இங்க தப்பிச்சிடுவேன். இப்போ ஒரு சயின்டிஸ்ட காட்டுறாங்க. அந்த சயின்டிஸ்டும் டானியோட போட்டோ பாக்குறாரு. என்னது 9 வயசுல சில்வர் விங் பேட்ச் வாங்கிருக்காங்களா? அது மட்டும் இல்ல ஒயிட் சில்வர்ங்கிற பேருமே வாங்கியிருக்காங்க. அவரோட மேஜிக் கெப்பாசிட்டி அவுட்புட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்போ அவது கட்டார்ப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.